இல்லை, நாங்கள் தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்கிறது. இந்த பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பவரல்ல. திராவிட கட்சியின் கி வீரமணி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பைத்தியம் என கூறி விமர்சனம் செய்துள்ளார். யார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இவங்க சிலை வழியாங்கிறது முக்கியம் அல்ல. போறாம 5 சிலையை வச்சிருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியம் அல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ இதுவரையில் இதுதான் என்னுடைய கொள்கைகள். அந்த கொள்கைகளை நடக்க இதுதான் எங்களுடைய போராட்டம். எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறோம், இதுதான் ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமூக நீதி, இந்த மாதிரி தெளிவாக திராவிட கழகம்னா இந்த கொள்கை, ஆர்எஸ்எஸ்னால் அவங்க இந்த கொள்கை அப்படின்னு இதுக்கு நேராக இருந்தாலும் எங்களுக்கு மதவெறியை உண்டாக்குறது தான், இந்துத்துவாவை உண்டாக்குறது தான், இந்து நாடை உண்டாக்குறது தான் அவர் கொள்கை. ஏற்கிறோமா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். அது மாதிரி இதுவரையில் அந்த நபர் நீங்கள் சொல்கிறவர் ஏதாவது கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் அவர் போகிறது அந்த வழியா அல்லது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். ஆமாம் ஆமாம், அதுதான் என்ன அர்த்தம், இன்னும் முடிவு பண்ணலன்னு அர்த்தம். முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை. அதுதான் முக்கியமானது, நேரடியாக அதுதான். இல்லை, நாங்கள் தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்கிறது. இந்த பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பவரல்ல. நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க. அதை கேட்டு நன்றி வணக்கம். எது நன்றி அவனுக்கா? அவ்வளோதான். ஏன் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் ஏன் கேட்கறது இல்லை? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.